நீதான் என்ன மயிருக்கு காலையில் நீங்க தான் பண்ணணும். ஏயா உன் பேர் என்னையா? ஆறு பண்றாங்களோ இல்லையா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா தான் நமக்கு இருக்குது. சரி 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 சார் உன் பேர் என்ன? உங்க பேர் தாங்க அடுத்து விட பேசக்கூடிய அகட விகட ராயல் வெப்பன் என்று சொல்லக்கூடிய மாமாலிமன் பேர் என்ன? அடடா அப்படியா? சரி 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 இதுதான் என்னையோட விசாரி இருக்கு. எல்லாம் ஆறு எந்த ஊர்காரரே? நாங்கெல்லாம் வேப்பம்பட்டியை சேர்ந்த இன்னும் எங்களுடைய குருவாகிய இன்னும் ராஜேஷ் வாத்தியார் கலைக்குழுவை சேர்ந்தவர்கள் நாங்க. அப்பா இப்படி சொல்லி சொல்லி தான் உங்க பெரிய கொண்டு போய் தொலைச்சேன். ஆறு கொண்டு வந்திருக்குன்னு தெரியல. சரிங்க. ஆமா யோ எதுங்கயா அதெல்லாம் எங்கயா விசாரிக்கிறேன்? யோ எங்க ஊர்ல கூத்து ஓடணும். யோ நாங்க இங்க எந்திரா பையா உங்க ஊர்லயா? பேசுறது யாரு? ஓய் நல்லத கேட்டத பேசுறது யாரு? பெரியவங்க. டேய் என்னன்னா பச்சை வெட்டறானா வாத்தியார் வந்தாரா? அவன் சொல்றாங்க. ஏயா ஓ உங்க ஊர்ல கூத்து விடணுமா? ஆமாயா கால்ல கூட விழுந்து கும்பிடுறேன் சாமி. உங்க ஊருக்கு மட்டும் கூப்பிடாத. ஏன் எங்க ஊர்ல என்ன போகுது? ஐயா நைட்டு 9 மணிக்கு வர்றீங்க, சோத்தனை போட்டு 1 மணி நேரம் தூங்குறீங்க. 1 மணிக்கு மேல கூத்த ஆரம்பிக்கிறீங்க. காலை 5:30 முடிச்சு போட்டு காலேஜ் போகணும், மயிருக்கு போகணும், புலத்துக்கு போகணும் போயிடுறீங்க. உங்களுக்கு என்ன வந்து என்ன பண்றது? எங்க வாத்தியாரை நம்பி நாங்க போறோம். நாங்க வாத்தியார் நல்ல நல்ல ஆளுன்னு சொல்லி நாங்க போறோம். போன வருஷம் வந்துட்டு அப்படிதான் 1 மணி ஆச்சு கூத்த ஆரம்பிக்கிறது. எல்லாம் மண்டை உடைச்சிட்டு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்களே. இனிமேல நாங்க ஊருக்குள்ள எல்லாம் அடிபட்டு மண்டை உடைச்சிக்க மாட்டோம். நாங்களும் 1 மாசம் சுடுகாட்டிலே படுத்து கிடப்போம். ஆமாங்க முகர கூதி பார்த்தாலே தெரியுது. என்ன பண்றது எங்க வாத்தியார் இது மாதிரி. யோ இருந்தாலும் நாங்கெல்லாம் நாடக கலைஞர்கள். உங்களுக்கு தாங்க தொலைகிட்டு வந்தேன். ஏன் எங்களை ஏன் தேடுற? உங்களால புதைக்கிறதுக்கு தான். உங்களால பொழைக்கிட்டு யோ சரி எதுக்காக? சார் நம்ம ஊர்ல நோய் போடுறாங்க, கூத்து கூடணும், கூத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தலைவிட்டு வந்துருக்கேன். அப்படியா? சரி சரி அட்வான்ஸ் கொடுங்க. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம என்ன பின்ன கூத்து பார்த்தது இல்ல. சரி சரி கூத்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ ஒரு நாடகத்துல பாடு, நான் அப்புறம் உனக்கு தர்றேன். யோ நீ ஒரு ஆளுக்கு மட்டும் தராத. நாங்க 17 பேர் வந்திருக்கோம். இல்ல 17 பேருக்கு கொடுங்க. அத்தனை பேருக்கு கொடுத்தா நம்ம உடம்புல தெம்பு பத்தாது. அதாவது ஒரு ஆளு 2 ஆளுக்குன்னு முடியும் நம்ம. சரி ஓ ஏயா ஏயா நீங்க ஒரு ஆளை மட்டும் பார்க்க வேண்டாம். நாங்க இந்த ஊர்ல கூத்தாடுறோம். ஆமா எதுக்குயா? யோ இன்னும் நமது உள்ளூர் கிராமத்திலே எழுந்திருக்கக்கூடிய அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகி இன்னும் ஆதி சக்தியாகிய மாரியம்மனுக்கும் இன்னும் மதுரை வீர சுவாமிக்கும் முந்தி பிறந்த துந்திக்கிழமையினுடைய இன்னும் ஆலயமானது உப்புளமானது செய்து இன்னும் அஸ்தபந்தன கும்பாபிஷேகமானது நடத்தி இதோ மண்டல பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி மண்டல பூஜை நடந்துட்டு இருக்குதுங்க? ஆமா. இன்னும் எப்படி என்றால் நமது ஆந்தகுல பங்காளிகள் எப்படி வைரகுத்தலவார் ஆமா கோவில் பாளையத்தை சேர்ந்த ஆந்தகுல பங்காளிகள் 25 வீடு அனைத்து பேருமே 25 வீட்டு பங்காளிகள். ஆமா அனைவற்று பேருமே ஒற்றுமையாக சேர்ந்து இந்த அம்மனுக்காகவும் ஐயனுக்காகவும் எத்தனையோ அபிஷேக ஆராதனைகள் நடத்தி இன்று ஒரு இரவு நாடகமானது அரங்கேற்றமானது செய்து வைத்திருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாங்க. இன்று நாங்கள் நடத்தக்கூடிய நாடகமானது என்னவென்று தெரியுமா? என்ன? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாகி விளங்க வரக்கூடிய ஒரு மங்களகரமான நாடகம். மங்களகரமான நாடகம். ஆமா. அந்த நாடகத்துல யாரு வர்றா? அதான் மங்களகரமான நாடகம். சரியா தானே சொல்றேன்? அருமையா சொல்றீங்க, அருமையா சொல்றீங்க. இப்ப சொல்லப்போங்க வந்தியரா. ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாகி விளங்கி வரக்கூடிய அதான் மங்களகரமான நாடகம் சொல்லிட்டு அந்த நாடகத்துல யாரு வர்றா? அப்படி இல்லையா? என்ன சொல்றது? ஒரு பக்தியான நாடகம். அந்த அதுலதான் யாரு வர்றா? எங்க இருந்தப்பா என்னால புரிஞ்சுட்டு வர்றீங்க? ஏய் முடியா போ. ஏன் உங்க இளவு எடுக்க முடியல? இங்க வந்தா இந்த நாயில கொடுக்க முடியல, அந்த வந்தா அந்த நாயில கொடுக்க முடியல. யோ ஸ்ரீ மகாபாரதத்திலே ஓர் பாகமாக விளங்கி வரக்கூடிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் மங்களகரமான நாடகம். ஏயா ஒரு நல்ல விசேஷத்தை தான் ஒரு மங்களகரமாக சொல்லுவாங்க. நீனையும் மங்களகரமான சொன்னது சும்மா அது யாரு வர்றாங்க? நீதாயா சொன்னேன் மங்களகரமான நாடகம். அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். ஓ அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். ஆமா. இந்த நாடகத்துல முதல்ல யார் வர்றா? யார்? யாரு? டெல்லி எனும் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரபக்கொடி பறித்த துரியோதன மன்னன் வெளியே வருகிறார். எப்ப வருவாரு? உடனே நான் உள்ள போனா வருவாரு. மலை மலை போன
வாரத்துல முடிச்சு தள்ளி பார்க்கலாம். சீக்கிரம் போறேன். வர சொல்றேன்.